நெஞ்சில் குழி இருக்கும் பா. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சத்தியமங்கலம் போகிற வழியில் இந்த ஃபாரஸ்ட் ஏரியா சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படியே உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லி தான் ஆன் பண்ணேன். இந்த ஹெல்மெட்டில் வேறு ஏதோ அடிக்குதுங்க, என்ன அடிக்குதுன்னே தெரில, அப்படியே புள்ளி புள்ளி ஆகிடுது வேறு. என்னங்க மானு கொண்டாங்களா செத்து கிடக்குதான்னு தெரில, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ தான் விடிஞ்சிருக்கு. இந்த சன்ரைஸை பாருங்களேன், இதுதாங்க கொடுத்து வச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. நான் தான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் போயிட்டுருக்கோம். நம்ம கேங்கோட நம்ம ஆர்கனைஸ் பண்ண ட்ரிப்பு தான் இது. ஆர்கனைஸ் எல்லாம் நல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஒரு 5 மெம்பர்ஸ் இந்த ட்ரிப்பில் வந்திருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. நான் தான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் போயிட்டுருக்கோம். நம்ம கேங்கோட நம்ம ஆர்கனைஸ் பண்ண ட்ரிப்பு தான் இது. ஆர்கனைஸ் எல்லாம் நல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஒரு 5 மெம்பர்ஸ் இந்த ட்ரிப்பில் வந்திருக்காங்க. நான் போகிற வழியில் உங்களுக்கு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் ஒரு சம்பவம் பண்ணிட்டேங்க சின்னதாக. கோப்ரோ எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு பர்ஃபெக்டாக டைமிங்க்கு போய் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா 5 மணிக்கெல்லாம் டைமிங்க்கு வந்துட்டோங்க. துடிலூர் வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய கோப்ரோவில் மெமரி கார்டு எடுத்துகிற மறந்துட்டேன். அப்புறம் திரும்ப போய் ரூம் போய் எடுத்துகிட்டு இப்போ அவசரமாக போயிட்டுருக்கேன். டீமில் ஜாயின் பண்ணேன். அவங்க முன்னாடி போக சொல்லிட்டேன், நான் போயிட்டுருக்கேன் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி வின் நாய்ஸ் கொஞ்சம் கம்மி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் அந்த ஹெல்மெட்டோட அடியில் இருக்க ஒரு பார்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சின்கிட்ட ஒரு ஏர் போகாத அளவுக்கு ஒரு பார்ட் இருக்குது, அதை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மேபி வின் நாய்ஸ் குறைஞ்சதுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்க, நான் இன்னும் அவங்க பக்கத்தில் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு வின் நாய்ஸாக எப்படி கேட்குது, நான் பேசுகிறது கேட்குதா இல்லை கடன்னு இந்த டக் 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 சவுண்டு வருதான்னு என்னன்னு தெரியல. ஐ வாண்ட் டு அவாய்ட் இட். ஓகே, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேங்கோட ஃபைனலாக ஜாயின் ஆயாச்சு. முன்னாடி போகிறது தான் நம்ம அஸ்வத் அண்ணா, பின்னாடி மீதி பேர்லாம் வராங்க. நான் நிற்கிறப்போ உங்களுக்கு எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ கோயம்புத்தூர் டு பனாரி அந்த ஊருக்கு போகிறதுக்காக போய்கிட்டுருக்கோம். அப்புறம் அங்கே போய் சத்தியமங்கலம்னு நினைக்கிறேன். சத்தியமங்கலம் ஜாயிண்ட் ஆகி இன்னும் அந்த மலை பேர் வேறு மறந்து போச்சு. கிர்மலம் போகலைங்க. கிர்மலம் போனால் இன்னொரு ரூட் இருக்குது, அது இன்னும் வழி சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம கிர்மலம் போகல, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு வழியில் போயிட்டுருக்கோம். ஓகே, இன்னும் விடியலைங்க. மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:04 தான் ஆகுது. 6:04 இன்னும் விடியல. நம்ம விடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இந்த பனாரிலாம் போயிட்டு இந்த அடிவாரம் போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவாங்க. அங்கே தான் போய் அங்கே ஒரு டீ ஸ்பாட் போட்டு அங்கேருந்து கிளம்பலாம். இப்போ நான் எவ்வளோ தூரம் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டேன். அவங்க நின்றுருந்தாங்க, கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன், நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் விடிஞ்சிருக்கு. இந்த சன்ரைஸை பாருங்களேன், இதுதாங்க கொடுத்து வச்சது. வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில்? இது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ப்ளசண்ட்டாக வைப். ஐயோ, ஆங்கிள் மாறிடுச்சேன்னு தெரியலையே, தெரியாமல் குனிஞ்சிட்டேன். இங்கே தாங்க நம்ம டீம் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இவர் ஃபஸ்ட்டு போகிற ஒரு பேர் அகில். இவர் நம்ம கூட எப்பயுமே வருவார். ஒரு பேர் அகில். நெக்ஸ்ட்டு இந்த யமஹா ஜாக்கெட் போட்டிருக்க ஒரு பேர், ஐயோ சம்திங் ஒருமே வந்துச்சு, வெங்கடேஷோ சம்திங். அப்புறம் இவர் பேர் சக்தி. இவர் பேர் வெங்கடேஷ் நினைக்கிறேன் சம்திங். அப்புறம் அவர் பேர் தான் அஸ்வத். லொக்கேஷனும் சூப்பராக இருக்குது. இந்த புளிய மரம்லாம் பாருங்களேன், நல்லா இருக்குது. எனக்கு இந்த வாய்ஸ் தான் கட்டான்னு கேட்குமா என்னன்னு பயமாக இருக்குது. கடவுளே, அதை மட்டும் ஒழுங்காக இருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், இன்னும் சத்தியமங்கலம் போகிறதுக்கு இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பக்கமாக போயிட்டு நம்ம பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. என்னங்க மானு விடு பாவீங்களா? என்னங்க மானு கொன்னாங்களா செத்து கிடக்குதான்னு தெரில, பார்த்தீங்களா? அங்கே 2 பேர் நின்று இருந்தாங்களா, பார்த்தியா? அங்கே 2 பேர் நின்று இருந்தாங்களே, பார்த்தீங்களா? மான் இருக்குல்ல,
மானை கொண்டு நின்றுருக்கானுங்க. பார்க்கலையா? என்னங்க மானு கொன்னாங்களா இல்லை ஆல்ரெடி செத்துச்சேன்னு தெரியலங்க. அந்த இடத்துல மானு இருந்துச்சு. குடுகுடுன்னு ஓடினாங்க. நாங்கள் பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடினாங்களா, வண்டி வந்தாலும் குடுகுடுன்னு ஓடினாங்களான்னு தெரியல. நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு மான் தான், புள்ளி மான். நான் பார்த்தேன் நல்லா. அட பாவீங்களா, மாட்டினீங்களே இருக்கடா, பம்பரக்கா மாட்டேங்களா, மானையாடா கொள்றீங்க. கொன்னாங்களா இல்லை ஆல்ரெடி செத்து கிடந்துச்சா தெரியல ப்ரோ. இருந்தாலும் 2 நாயெலாம் இருந்துச்சு. அவங்க குடுகுடு ஓடினாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரில அந்த இடத்துல. சரி ஓகே, நமக்கு எதுக்கு இந்த வேலை, அவங்க லோக்கல் பீப்புள்ஸாக இருப்பாங்க. நம்ம போய் வீண் வம்பில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் போடுவோம். வா 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 அந்த சன்ரைஸை பாருங்களேன், ஆரஞ்சு கலரில் வேறு லெவலில் இருக்குது. நம்ம மலைக்கு பின்னாடி வந்து பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது, ப்ளசண்ட்டாக. டைம் வேறு ஆயிடுச்சுங்க. நாங்கள் 5-6 மணிக்கெலாம் கீழே இறக்கணும்னு எதிர்பார்த்தோம். மணி 7க்கு தான் கீழே போகணும்னு நினைக்கிறேன். 6:30 ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சத்தியமங்கலம் போகிற வழியில் இந்த ஃபாரஸ்ட் ஏரியா சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படியே உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு தான் ஆன் பண்ணேன். இந்த ஹெல்மெட்டில் வேறு ஏதோ அடிக்குதுங்க. என்ன அடிக்குதுன்னே தெரில, அப்படியே புள்ளி ஆகிடுது வேறு. இந்த கீரில் வேறு சவுண்டு வருது. போய் ஒரு எண்ணெய் 2 ரூபாய்க்கு வாங்கி வந்து கீரில் எண்ணெய் விடணும். கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்குது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சே, என்ன மனுஷங்க. நேற்று நீங்கள் அந்த ட்வீட் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை யார் எவ்வளோ சொன்னாலும் அவர் வந்து அதை கவனிக்காமல் அவருக்கு விஷ் பண்ணார் பாருங்க. அங்கே நிற்கிறாருங்க தலைவர். அதனால தாங்க அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இங்கே பாருங்க, இங்கேயே இருக்கார். நெஞ்சில் கூட இருக்கும் பா. அதுவும் அந்த ஸ்பீச் வர மைண்ட்லேயே ஓடிக்கிட்டே இருக்குங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லோரும் ஒன்று தான், எல்லோரும் சமம் தான். அதனால் என் நெஞ்சில் கூட இருக்கும். யோப்பா அண்ணா, மாசுனா நீ. நண்பர்களே, மைசூர் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கத்திட்டனோ, சாரி ப்ரோ. சே, இந்த சீமான் பேசுனது வாயில் வருது கருமம். தற்கூரி மான் இல்லைங்க, புள்ளிமானுக்கு பதிலாக தற்கூரி மான். நம்ம ஒரு இடத்துல நிறுத்திட்டு இந்த மைக் வந்து எப்படி கேட்குதுன்னு வேறு செக் பண்ணணும். கட் சவுண்டு கேட்குதா இல்லை கேட்காம இருக்கான்னு சொல்லிட்டு. யாரோ கால் பண்ணுறாரு. என்னங்க இவர் கால் பண்ணுறாரு? வாட் ஹேப்பன்? ஹலோ ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. புரியல. சரி வாங்க. சரி வாங்க. அவர் ஜாயின் பண்ணிக்கு வர. வாங்க பொறுமையாக வாங்க. ஓகே. நம்ம கூட வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அதனால் பொறுமையாக போங்க அப்படி சொல்கிறாரு. அவர் நம்பால் தான் ஜாயின் பண்ணிக்குவார் அப்படி சொல்லிட்டேன். பரவாயில்ல, இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு இன்டர்காம் வாங்கணும்னு நினைக்கிறேங்க. ரைடிங் வந்து இந்த இன்டர்காம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கும் வந்து அந்த இன்டர்காமோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஆக்சுவலாக இன்டர்காமுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கேங் ஆஃப் பீப்புள் ரைடு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 பேர் 7 பேர் போகிறோம்னா அது எல்லாமே ஹெல்மெட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படி. ஏன்னா இப்போ நான் இங்கேருந்து ஒரு பேசினா அவர் கேட்காதில்ல, ஹெல்மெட்டுக்குள்ளே பேசினா அவங்களுக்கு கேட்கும். அந்த மாதிரி ஒரு இது அது நல்லாயிருக்கும் அந்த டெக்னாலஜி. மைசூர் வந்து 162 கிலோமீட்டர். கம்மி தாங்க, கிலோமீட்டர் கம்மி தான். ஆனால் போக தான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது சொல்கிறாங்க.
தெரியல, பார்ப்போம். இப்போ வந்து நம்ம மலை ஏறி இறங்கணும். ஒரு மலை முன்னாடி, நமக்கு முன்னாடி ஒரு மலை வரும். அந்த மலை ஏறி இறங்கினா மைசூர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அந்த பவானி சாகர் டேம் கிட்டே வந்துட்டோம். இந்த ரோட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேம் தெரியும். ஏன்னா நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன். பவானி சாகர் இது கொஞ்சம் ஃபேமஸான டேம் தாங்க. இதோங்க அப்படியே தமிழில் எழுதியிருக்காருங்க பாருங்க. என்ன எழுதியிருக்காங்க? கீழ் பவானி சாகர், கீழ் பவானி அணைன்னு எழுதியிருக்காங்க. அப்படியே தமிழ்லேயே அந்த அச்சில் எழுதியிருக்காங்க, எப்படின்னு தெரில. இங்கே வந்து ஒரு கோயில், நல்லா ஃபேமஸான கோயில் ஒன்று இருக்குங்க, பண்ணாரி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு. இங்கே தான் வந்து அந்த லாரிக்காரங்க எல்லாம், அந்த ட்ராவல் பண்ணுறவங்கலாம் மெயினாக வந்து இந்த மைசூர் கிராஸ் பண்ணுறப்போ அங்கே சாமி கும்பிட்டு போவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஃபேமஸான கோயில். பைக்குக்கு காருக்கு எல்லாம் பூஜை போட்டுட்டு தேங்காயெல்லாம் உடச்சிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் அந்த வழியில் வந்து போனால் கொஞ்சம் ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, சாமி கும்பிட்டு போனால் நல்லது தானே. அந்த மாதிரி கீழ் பவானி சாகர், கீழ் பவானி மேல் பவானிலாம் இருக்கும். டாகிஸ் ஏய், அப்புறம் ஓரமாக எடுங்க. ஆக்சுவலாக தண்ணி இருக்குது இங்கே பாருங்க, தண்ணி வருது பாருங்கள். அன்றைக்கு டேம் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இருந்தாலும் அந்த மேலே தண்ணி வலியும், அந்த மேலே தண்ணி வலிஞ்சிட்டே இருக்குங்க. டேம் வந்து ஃபுல்லாக இருக்குது. நம்ம அடுத்த தடவை வந்து இந்த டேமுக்கோசரமே நாளைக்கு சும்மா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சண்டே ஆக்சுவலாக இன்றைக்கி மைசூர் வந்து 1 டே ட்ரிப் தாங்க. காலையில் போய்ட்டு ஈவினிங் வர மாதிரி தான். பார்ப்போம், நாளைக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து வேறு எங்கேயாவது போகலாம். முன்னாடி வந்து நான் வீல் வந்து பெருசாக போட்டிருக்கேங்க, 110 mm போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது வண்டி. வந்து இதுக்கு முன்னாடியும் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே கூட கொஞ்சம் அந்த வண்டி வந்து என்ன சொல்கிறது, ஹேண்டை விட்டுட்டு ஓட்டினா கூட கொஞ்சம் மெதுவாக போகும். இந்த தடவை இப்போ போகவே மாட்டேங்குதுங்க. நல்லா சரியான ஸ்டேபிளாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அந்த பெரிய டயர் போட்டனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், ஏதாவது ஓட்ட முடியாமல் போகுமா, இல்லை இஷ்யூ ஆகுமோ, அந்த மாதிரி ஏதாவது பயந்துகிட்டே இருந்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, நல்லா ஸ்டேபிள், பயங்கர ஸ்டேபிளாக இருக்குங்க பாருங்கள். வாவ். ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் போட்டிருக்கேன், பின்னாடி வந்து அப்பல்லோ போட்டிருக்கேன். அப்பல்லோ அந்த ஆல்ஃபா டயர் வந்து பின்னாடி போட்டிருக்கேன். ஆல்ஃபா டயர் தான் முன்னாடியும் போடலான்னு பார்த்தேன். அது வந்து ரேடியல் டயருங்க, அது கொஞ்சம் காஸ்ட்லியான டயர். அதனால் நமக்கு வந்து அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இது என்னங்க ஊரா? எல்லோரும் காலையில் எந்திரிச்சு கிளம்புறாங்க. ஒரு காலத்தில் நாமளும் அப்படி தான் இருந்தோம். ஸ்கூல் போகிறப்போ 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்பி, இப்போல்லாம் வேலைக்கு போயிட்டு 8:30க்கு தாங்க எந்திரிக்கணும். 8:30க்கு எந்திரிச்சாலும் அதே வேலை தான். முன்னே ஸ்கூல் போகிறப்போ அதே 8 மணி நேரம் போய் ஸ்கூலில் உட்காந்துருப்போம், இப்போ போய் ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? சரி விடுங்க, அதெல்லாம் மறக்க தான் இப்போ நம்ம வீக்கெண்டில் பயங்கரமான ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம சேனலை யாராவது புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட், அந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூஸ், அந்த மாதிரி நம்ம வீடியோஸில் எக்கச்சக்கமான வீடியோ நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கோம். அண்டு நம்ம வீடியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் சொல்ல அப்பப்போ நம்மளுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாய்ஸ் பிரச்சனை வருது, அப்புறம் வீடியோ குவாலிட்டி பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி இப்போ ஒரு கரெக்டான லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம பேசுகிறதுல, இல்லைனா நம்ம வேறு எங்கேயா போகணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு மைண்டில் தாட் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அடுத்த டைமில் வந்து நம்ம அதை கேட்ச் பண்ணி நம்ம பண்ண ட்ரை பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு பேசுவோங்க. இந்த வீடியோ வந்து எத்தனை பார்ட்டாக வரும்னு எனக்கே தெரியலங்க, ஏன்னா எடுக்கிற டைமிங் பொறுத்து தான். டைமிங் அதிகமாக இருந்துச்சுன்னா வீடியோ பார்ட்டாக தான் வரும். ஆமாம், ஓகே, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பண்ணாரி அம்மன் கோவில்கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து தான் இப்போ கட்டாயி பிரியணும் இந்த ரோடு. என்னங்க அவ்வளோ காட்டு பண்ணியாக இருக்குது இந்த ஏரியாவில். அப்படியே எங்கள் அப்பா லாரியானாங்க, லாரியாக போகுது, இவ்வளோ லாரி.